ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் தகவல். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அரசியல் களம் மிகவும் எதிர்பார்ப்புடன் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்தி மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற முனைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி தீவிர பணிகளில் ஈடுபட்டு வருது. குறிப்பாக தேர்தல் பணிகளில் மற்ற கட்சிகளை விட ஒரு படி முன்னால் இருக்கும் அதிமுக ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்றும் தொகுதி பங்கீட்டை பொறுத்தவரை அதிமுக தலைமை ஒரு தெளிவான திட்டத்தை வகுத்திருக்கு அப்படின்னு தெரியுது. அதன்படி பாஜகவுக்கு 23 தொகுதிகளும், பாமகவுக்கு 15 தொகுதிகளும், அமமுகவுக்கு சுமார் 7 முதல் 9 தொகுதிகளும் ஒதுக்கப்படலாம் அப்படின்ற தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் தமாக உள்ளிட்ட மற்ற சிறிய கூட்டணி கட்சிகளுக்கும் இடங்கள் ஒதுக்கப்பட்டு மீதமுள்ள சுமார் 175 தொகுதிகளில் அதிமுக தனது இரட்டை இலை சின்னத்திலேயே நேரடியாக களம் இறங்க திட்டம் போட்டிருக்காங்களாம். வேட்பாளரை தேர்வு செய்கிறதுல கட்சியமான முடிவு எடுத்திருக்காங்க. அதிமுக தலைமை தை மாத இறுதிக்குள்ள முழுமையான வேட்பாளர் பட்டியலை வெளியிட தீர்மானிச்சிருக்கு. இதற்காக வேட்பாளர்களோட நேர்காணல்களும் நடத்தி முடிக்கப்பட்டு தகுதியான வேட்பாளர்களோட பட்டியலும் கரெக்டாக எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்களாமா. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே வேட்பாளர்களை அறிவிப்பதன் மூலம் அவர்கள் குறைந்தபட்சம் 2 முறையாவது தனது தொகுதி மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க முடியும் என்பதே எடப்பாடியின் பழனிசாமியோட திட்டம், அவரோட முக்கிய உத்தியாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த தேர்தல் வியூகங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக இன்று சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற போகுதாம். இதில் தொகுதி பங்கீடு, தேர்தல் பிரச்சார பயணம் மற்றும் பிரதமர் மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டங்கள் குறித்த விரிவாக விவாதிக்கப்பட இருக்குது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இன்னும் ஓரிரு வாரங்களில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த கட்சி தொண்டர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்காங்களாம். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நாளைக்கு வேறு ஒரு தலைவர், வேறு ஒரு கட்சியை பற்றின தகவல்கள் கொண்டு வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.